எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா கார சாரமா. இது என்ன புளி சாதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நானா பண்ணல. ஒரு வீடியோ பார்த்தேன். புளி சுண்டல்னு இருந்துச்சு. ம் என்னடா புளி சுண்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ம் சிதம்பரத்தில் பண்ணுற டிஷ்ஷு. ஓ, சிதம்பரத்தில் பண்ணுற டிஷ்ஷா? ம் தவாவில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ம் நல்லா இருக்குது. மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணியா? மேரினேட் பண்ணி பண்ணேன். அப்புறம் வெண்டைக்காய் ஃப்ரை. வெண்டைக்காய் எனக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த காம்பினேஷனே ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் இந்த புளி சாதம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது அரிசி பருப்பு சாதத்தையே புளி சாதம் மாதிரி பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணுறீங்க. இல்லை துவரம் பருப்பு தானே அதில் இருக்குது? ஆமாம், துவரம் எதுவுமே இல்லை. வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை. எதுவுமே தேவையில்லை. ஓகே ஓகே ஓகே. அதில் பூண்டு போடலை. ஆனால் நான் பூண்டு இடித்து போட்டேன் கொஞ்சம். இல்லை நல்லா இருக்குது. ஆக்சுவலி அது நல்ல ஐடியா. பூண்டு அதில் போட்டிருக்குது. அந்த பூண்டோட ஃப்ளேவரும் சேர்ந்து வருது. ஐடியலாக சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் நார்மலாக நம்ம புளி சாதம் லெமன் ரைஸ் செய்கிறத விட இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லாவும் இருக்குது. நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது ஒரு மாதிரி. தயிர் சாதம் செய்ய போகிறேன் அப்படின்னு சிம்பிளாக எதாவது செய்கிறேன் அப்படின்னு. சரி, ரொம்ப சிம்பிளாக இருக்கும் போல். தயிர் சாதம் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எதுவும் இருக்குன்னு போல் நினச்சேன். இது சிம்பிளாக இல்லை. இதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. எஃபர்ட் போட்டு செஞ்ச மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. வாழைக்காய், வெண்டைக்காய், இந்த சாப்பாடும் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா புளிப்பு தட்டி சூப்பராக உப்போடு நல்லாயிருக்கு. 4 டேஸ்க்கு முன்னாடி நம்ம போனோம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு. விலையெல்லாம் நார்மலாக தானே இருந்துச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம். ஆமாம். இப்போ எல்லா ரேட்டும் அதிகமாயிருச்சு. ஆமாம், ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆப்வியஸ்லி நேற்றும் பார்த்தோம்ல, கம்பேரிபிளி எல்லாமே வந்து 4-5 கிராமு டு ஒரு 10-15 கிராம் கிட்ட ரேட்லாம் அதிகமாக இருக்குது. மேபி நாளைக்கு போனால் திருப்பி போனால் கூட தெரியும், இன்னும் கூட அதிகமாக இருக்கும், யாருக்கு தெரியும்.